Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Civil Engineering with specialization in GIS and remote sensing and more. சார் வணக்கம். வணக்கம். இந்தியன் படம் பார்த்துருப்பீங்க, இந்தியன் 2 பார்த்துருப்பீங்க. ஸோ படம் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்படுது. அதெல்லாம் தாண்டிட்டு முதல்ல படம் எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய ஒப்பீனியன் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக இப்போ என்ன கரண்ட்டில் நாடு முழுக்க என்ன பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குன்றத ரொம்ப ரொம்ப ஒரு யதார்த்தமாக இது மக்கள்கிட்ட கொண்டு போய் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த எடுத்திருக்காங்க. ஆனால் என்ன அப்படின்னா அதை எடுத்ததை கோர்வையாக கொடுக்க தவறிட்டாங்களோன்னு ஒரு இருக்குது. வெளிப்படையாக தெரியுது, இன்னார தான் சொல்லியிருக்காங்க, இந்த கேரக்டர் இவர் தான், இந்த கதாபாத்திரம் இவங்க தான், இவங்கள தான் இது சொல்கிறாங்கன்ற மாதிரி பார்க்கும்போதே கதாபாத்திரங்களும் தெரிஞ்சிடுது. பளிச்சு அப்படின்னு தெரிகிற கதாபாத்திரங்களை வெளிப்படையாக காமிக்கிறதுனால இந்த மக்களுக்கு இவர் என்ன சொல்ல வராரு, ஏன்னா அவங்க யாரும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படவே இல்லை. பண்ணுறது பூரா தப்பு பண்ணியிருக்காங்க, ஆனால் அங்கே பாதிக்கப்படவே இல்லை. இன்னும் அவங்க அதிகார வர்க்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க. சாமானியனாக இருக்கிறவன் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கான், அவனையும் திட்டுறாரு இலவசங்கள்ன்ற விஷயத்தில். ஸோ அதனால் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் பயங்கரமாக குழப்பமாக தான் இருக்குது. அது இன்னொரு விஷயம், டயர்ட் பண்ணிடுது நம்மளை. 3 மணி நேரம் 3 மணி நேரம் மட்டும் இல்லை, நீங்கள் சரக்கோடு இருந்தால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம இந்துவை உட்காந்து பார்க்க முடியும். அந்த இடத்துல நீங்கள் ஸ்கிரிப்டில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸு, நிறைய ஓட்டைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே ஒரு டைலாக் ஒன்று வருது. அந்த டைலாக் கேட்கும்போது நமக்கு எங்கே எவன்டா சொல்லி கொடுத்தான் அந்த டைலாக்னு தோணுச்சு. ஏன்னா சங்கர்னா ஒரு இமேஜ் இருக்குல்ல நமக்கு, பிரம்மாண்ட இயக்குனரை விட வசனங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். சுஜாதா இருந்த காலத்துலலாம் அவருடைய வசனங்கள்லாம் அப்படி பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வசனங்களில் இவரும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவார். யாருன்னா கிரேசி மோகன் கமலஹாசனுக்கு அவருடைய போர்ஷனில் வரும்போதெல்லாம் அவர் நிறைய விஷயங்கள் அவங்க டிஸ்கஸ் பண்ணி நிறைய பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் ஒரு டைலாக் ஒன்று வருது. அதாவது கமலஹாசன் கம்பேக் இந்தியன் அந்த ஹேஷ்டேக் பிரபலமாக்கும்போது, இது இந்தியா வருவதற்கான நேரம் சரியாயிடுச்சு, நான் இப்போ வரப்போகிறேன், ஏன்னா நோய் முற்றுவதற்காக நான் வெயிட் பண்ணேன், நோய் முற்றுனா தான் நம்ம கொடுக்குற மருந்து வேலை செய்யணும். எந்த ஊரில் இப்படி ஒரு டைலாக் சொல்லி கொடுக்குறாங்க? எனக்கெல்லாம் தெரிஞ்ச வகையில் நீங்கள் மருத்துவத்துறையை கையில் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலே, மருத்துவத்துறையில் ஆரம்ப கட்டத்தில் நோயை கண்டுபிடிச்சா நோயாளியுடைய நோயை குணமாக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முத்தின பிறகு காப்பாற்ற முடியாதுன்றான். ஆமாம். என்ன டைலாக்? அதில் வரும்போது முத்தின பிறகு தான் வருவேன் அப்படி. முத்தின பிறகு தான் இல்லை, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டைலாக்கு. நோய் முற்றிய பிறகு தான் மருந்து கொடுத்தா வேலை செய்யும்ன்றாரு. சம்மந்தமே இல்லாமல் இருக்குங்க. ஸோ அதே மாதிரி படத்தில் பொலிட்டிக்கலாக சில விஷயங்கள் கவனிக்க முடிஞ்சது. குறிப்பாக அரசாங்கம் கொடுக்குற இலவச திட்டங்களை இழிவுபடுத்துகிற மாதிரி மிக்சி, கிரைண்டர், ஃபேனு இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அதை எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆச்சு. சர்க்கார் படத்தில் முருகாஸ் பண்ணார், அது பிறகு மண்டேலா படத்தில் கூட மடன் அஸ்வின் பண்ணார், அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. டிவியை விட்டீங்க அதில் நீங்கள். ஆமாம், டிவியை கொடுக்கல விட்டீங்க. ஆனால் ஏன்னா டிவியை ஒரு வாண்டடாக அவருங்க படத்திலே விட்டாங்க போல இருக்குது. ஏன்னா அதை காமிச்சா நம்ம இப்போ இருக்க ஆட்சியாளர்களை கொண்டு வந்தோம். ஏன்னா உங்களுக்கு அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா இலவச மிக்சி, கிரைண்டரு, ஃபேனு இதெல்லாம் கொடுத்தாங்க, அவங்க ஃபோட்டோ போட்டு கொடுத்தாங்க. கலைஞர் டிவி கலைஞர் இருந்த காலகட்டத்தில் கொடுத்தாங்க. இவர் இந்த டிவியை உடச்சி தான் கட்சி ஆரம்பித்தார் கமலஹாசன். ஒரு ரொம்ப ஃபேமஸ் டார்ச் லைட்டை தூக்கி அடிப்பார், இவர் சின்னத்தை தூக்கி அடித்து கலைஞர் டிவி உடைப்பார். ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்ட ஒரு விஷயம். இந்த இலவசங்களை சொல்கிற அதே நேரத்தில் பெரிய பண முதலைகளையும் அவர் சொல்லியிருக்காங்க படத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்வி விஷயங்கள் பண்ணுறோன்னு சொல்லி பயங்கரமாக நீங்கள் கொள்ளடிக்கிறீங்க, ரொம்ப மோசமான ஒரு விஷயத்த பண்ணுறீங்க, அப்படி ஸ்பேஸுக்கு போகிறதுக்கு ஒருத்தவங்க முன்பதிவு பண்ணியிருக்கான்னு ஒரு ஆளை கொலை பண்ணுவாங்க படத்தில். ஸோ அந்த கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு நபராக தான் அதில் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்க ட்ரெஸ்ஸு போட்டு டாய்லெட்லாம் தங்கத்தில் இருக்கும். அந்த கேரக்டர்னால் சமீபத்தில் ஒரு கல்யாணத்தில் தங்க ஆடை போட்டு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புடைய ஆடைன்னு போட்டு ஒரு கல்யாணம் ஒன்று நடந்துச்சு, பிரம்மாண்டமான கல்யாணம். நம்ம அதானி வீட்டு கல்யாணம், அம்பானி அதானி அந்த குரூப் இருக்காங்கல்ல, மைன்ஸ் அவங்க தான். ஸோ அவங்களையும் ஏதோ ஒரு இடத்துல தொட்டு போகிற மாதிரியே ஒரு விஷயங்கள்லாம் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இவங்க கூட இவங்களான்ற இப்போ அந்த தங்க ட்ரெஸ்ஸுன்றதுனால தான் இதை கண்டுபிடிக்க முடியுது சமீபத்தில் கல்யாணம்ன்ட்டு. ஆனால் பட்டவர்த்தனமாக ஒரு கேலண்டர் சாங்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த கேலண்டர் சாங்கில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கேலண்டர் இந்த மாதிரி பெண்கள், அழகிய பெண்களை அரகுற ஆடையில் வெறும் இந்த மாதிரி உள்ளாடைகளை மட்டுமே போட்டு படம் எடுக்கிறது ஒரே ஒரு நபர் தான், அது நம்ம விஜய் மல்லையா தான் அதில் ஃபேமஸ். அவர் பல ஆயிரக்கணக்கான ரூபாய் கோடி பேங்க்கில் கடன் வாங்கிட்டு கட்டாமல் நாட்டை விட்டு ஓடி போயிட்டாருன்னு கம்ப்ளைண்ட்லாம் இருக்கு இல்லையா? அது மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தாங்க. அதே மாதிரி கலர் சட்டை போட்டுக்கிட்டு அவர் பெண்களோட பயங்கர டான்ஸ் ஆடுற மாதிரி வச்சுட்டு அவரை போய் ஒரு கொல்ற மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு, ஸோ அரசியலினுடைய இன் அண்ட் அவுட்டு இதில் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா தொட்டு கொண்டு போயிருக்காங்க.
அது எதுவும் முழுமையாக இல்லைன்றது தான் வருத்தமான ஒரு விஷயம். அப்போ சும்மா இது திணிக்கணுன்றதுக்காண்டியே வச்சிருக்காரு அதெல்லாம். இது என்னன்னா, இந்த படம் முழுமையான படம் இல்லைங்க. இன்னொரு படம் இருக்குது. ஸோ பார்ட் 3 இருக்குது. ஸோ அதனால் நம்ம எந்த விமர்சனமும் இப்போ வைக்க வேண்டாம். பார்ட் 3 வந்த பிறகு இதோட கண்டினியூஷன் அங்கே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஏன்னா இங்கே வந்து இந்தியன் தாத்தாவை வரவேற்கிற ஒரு டீம் இருக்குது. அந்த டீம் வரவேற்குது. வரவேற்ற பிறகு அந்த இந்தியன் தாத்தாவுடைய மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்டு அவங்க இந்தியன் தாத்தா என்னெல்லாம் செய்வாரோ இவங்க செய்கிறாங்க. நம்ம சித்தார்த்து, நம்ம வந்து இவங்க பிரியா பவானி சங்கர், ஜெகன், இந்த டீம் எல்லாம் சேர்ந்து செய்கிறாங்க. அதில் அவங்களுக்கு பாதிப்பாயிடுது. அவங்க அம்மாவை சித்தார்த்த அவங்க அம்மாவை இழந்துடுறாரு. அந்த அம்மா தற்கொலை பண்ணி செத்து போகுது. மனோபாலா மாட்டிக்கிறாரு. அது மாதிரி வந்து நிறைய கதாபாத்திரங்கள்லாம் வந்து அவங்களுக்கு பெரிய நெகட்டிவாக மாறி போகுது இல்லை. அப்போ அவங்களே கம்பேக் இண்டியன்னு கொண்டாடினவங்களே கோபேக் இண்டியன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இது வந்து இது ஒரு டீசர். இப்போ நம்ம யூஸ்வலாக டீசர் காட்டுவாங்களோ, ஒரு படம் வரப்போகுதுன்னா ஒரு டீசர் காட்டுவாங்கல்ல. பார்ட் 3 வரதுக்கு டீசருடைய முன்னோட்ட டீசர்னு ஏதாவது ஒரு வேறு ஏதாவது பேர் இருந்துன்னா நீங்கள் வச்சுக்கலாம். அதை தான் காமிச்சிருக்காங்க. அதுக்கு 3 மணி நேரம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன பண்ணுறது, கொஞ்சம் லென்த்தியான டீசர்னு வச்சிங்களேன். பேசிகிட்டே இருக்காருங்க. ஆமாம், நிறுத்த மாட்டேங்க. பார்ட் 1ல இந்தியன் வந்து பேசவே மாட்டார். அவருடைய வேலைகள்லாம் செயலாக காமிச்சிருவாரு. அதிக டயலாக் இருக்காது. அது வந்து ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துக்குள்ள ஒரு ஊருக்குள்ள தப்பு நடக்கிறத ஒரு தாத்தா கேள்வி கேட்பார். அவருக்கு ஒரு இழப்பாயிட்டு இருக்கும். அவர் வந்து ஆசையாக பாசமாக வளர்த்த பொண்ணு வந்து செத்து போயிடும். மருத்துவ பிரச்சனையில் சரியான மருத்துவ சிகிச்சை கிடைக்காது, காசு இருக்காது. இது விஷயங்கள்ல அது அந்த இந்தியனுடைய சூழல் வந்து அந்த காலகட்டத்தில் காமெடி இருந்துச்சு, சோஷியல் காசு வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆடியன்ஸ் அதை வந்து ரசித்தாங்க, கொண்டாடினாங்க. ஆனால் இது வந்து என்ன பேசுதுன்னா, இந்தியா முழுக்க அது வந்து ஒரு ஊர் இந்தியன் 1, இந்தியன் 2 நாடு முழுக்க ப்ளஸ் நாட்டை விட்டு வெளிநாடுகள்லையும் பல விஷயங்களை சொல்ல வருது. நேதாஜியுடைய அந்த படையிலேருந்து ஒரு கிளம்பி வந்த விஷயங்கள்லாம் பேசுது. முழுமை இல்லாத ஒரு முன்னோட்டம் தான் இது. இதை நீங்கள் முன்னோட்டம்னு வச்சுக்கலாம், டீசர்னு வச்சுக்கலாம், பார்ட் 2க்கான லீடுன்னு, பார்ட் 3க்கான லீடுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா படம் முடிஞ்ச உடனே வார் விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க, பார்ட் 3ல இருக்குன்ட்டு. அதனால் இன்னும் இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் வந்த பிறகு தான் இதோட கண்டினியூஷன் நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகே, அதேமாதிரி படத்தினுடைய ஆரம்பத்திலே ஒரு வசனம் வந்தது. நீங்கள் சொன்ன வசனம் மாதிரி இன்னொரு வசனம், அதாவது தூய்மை பணியாளர்கள் அரசாங்கம் அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு சீனில் ஆரம்பத்திலே வந்து தூய்மை பணியாளர்களை இந்த வேனில் போயிட்டு இருக்கும்போது குப்பை விழுகுது, அவங்க எச்சி துப்புற பிறகு துப்புரவு பணியாளர்கள் அப்படின்ட்டு அவங்கள நக்கல் பண்ணுற மாதிரியான வசனம். ஏற்கனவே முதல் படத்தில் அவர் வந்து குப்பத்தில் இருக்கவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு வசனம் வந்ததுக்கு இப்போ வரைக்கும் ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை ஸோ திரும்பவும் சங்கர் அவர்கள் ஏன் இப்படி சொல்லணும், காரணம் இல்லை? அதுதான், அது என்னென்னா ரொம்ப சில இடங்களில் கிரிஞ்சாக இருக்குது. இது இன்னும் நிறைய ஷார்ப் பண்ணியிருக்கணும், நிறைய மாற்றிருக்கணும். இது ஒரு காலகட்டம் டைமும் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு இந்த படம். அது இடையிலே நிறைய சேதங்கள், நிறைய இழப்புகள், நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிவிட்டு இந்த படம் வராது, இனிமேல் எந்திரிக்காது, அவ்வளோதான் இந்த படம்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் தாண்டி ஸ்ட்ரகிளெல்லாம் தாண்டி இப்போ படத்தை வந்திருக்கு. சங்கரை பொறுத்த வரைக்கும் சோஷியல் காஸ்டில் நிறைய விஷயத்த ரொம்ப செலக்டிவாக தான் எடுப்பார். இப்போ நீங்கள் சொல்கிற பிரச்சனைகளை ஜென்டில்மேன்லேருந்து இருக்குது, அப்போத்துலேருந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது அந்த வசனங்கள் இப்போ சுஜாதா அவர்கள் கூட இருந்த காலகட்டத்தில் அவரோட கூட இருக்கும்போது நிறைய ஷார்ப் பண்ணுவார். இப்போ அந்த மாதிரியான சொல்லி கொடுக்குற ஆட்கள் விஷயங்கள்லாம் இல்லை. பிரம்மாண்டம் மட்டும் இருந்து படம் ஜெயிக்குமானா அது ஜெயிக்காத, சரக்கு இருக்கணும்ல. அங்கே வந்து ஏதோ விதத்தில் சங்கர் வந்து கோட்டை விடுறாரு, அதில் மாற்றமே கிடையாது. குறிப்பாக சுஜாதாவுடைய இழப்பு வந்து சங்கர் வந்து கொஞ்சம் பயங்கரமாக, கொஞ்சம்லாம் கிடையாதுங்க, பெரிய பாதிப்பு அவருக்கு. ஏன்னா அவருடைய நரேஷனை அவர் வந்து எழுத்து கொண்டு வந்து கொடுப்பார். இவர் என்ன ஃபீல் பண்ணுறாரோ கேமராமேன் அந்த ஃபீல் அப்படியே வந்து காட்சியாக கொடுத்துருவார். அதுக்கு உயிரோட்டத்தை வந்து இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் வந்து கொடுத்துருவார். சுஜாதா அதை வந்து நம்மகிட்ட உயிரோட்டமாக பேச வைப்பார். வசனங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வேறு படங்களே வேணாம், இந்தியன் எடுத்துங்களேன், அதில் எவ்வளோ வசனங்கள் வந்து எப்படி இருந்துச்சு, அந்த அளவு கூட இல்லை சுத்தமாக. இப்போ நீங்கள் வசனங்கள் வந்து பேசுகிறாங்க, ஆனால் வளவளன்னு பேசிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் பேசுகிறார் அவர். யார்? இந்தியன் தாத்தாவாக இருக்கிற கமலஹாசன் வந்து பேசிட்டே இருக்காரு. எப்பா போதும் விடுப்பா, வேறு ஏதாவது விஷயத்த பண்ணு பாடுறாங்க. ஒரு மீம்ஸ் கூட போட்டுருந்தாங்க, பிக் பாஸில் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. இங்கே வந்து அது டைலாக்கே சொல்லிட்டார்ல, ஓடவும் முடியாது ஒளி. இது வந்து கேட்டு காது புளிச்சிருச்சு நமக்கு. வேறு ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கணும் புதுசாக நீங்கள். அப்புறம் ரொம்ப சலிப்பை தரக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சண்டை காட்சி ஒன்று வருது. அந்த வெளிநாடுகளில் இருக்கும், ஒரு சக்கரம் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த சக்கரத்தில் இவர் வந்து வண்டியில் தப்பிச்சு போகிற மாதிரி வரும். அது மெட்ரோ ட்ரெயின்லாம் ஏறி சண்டை போடுவார். ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு அது.
அதுக்கு ஏன் அவ்வளோ தூரம் பெரிய விஷயங்கள் நமக்கு காட்டணும்? அங்கே என்ன பெருசாக இவர் வந்து புதுசாக ட்ரை பண்ணுறாரு? மாட்டிக்க போகிறாருன்னு தெரியுது, ஆனால் தப்பிச்சிருவாருன்னா ஒரு தப்பிச்சிட்டா தான் கதை. பார்ட் 3 எடுத்து வச்சிட்டீங்க, மாட்டிக்கிட்டா கதையா? சுட்டு செத்து போயிட்டா கதையா? கிடையாது இல்லை. அப்போ நீங்கள் அவர் வந்து தப்பிச்சிருவாருன்னு ஆடியன்ஸ்க்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. பார்ட் 3 இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ எப்படின்னு தப்பிச்சிட போகிறாரு? அதுக்கு அவ்வளோ அதெல்லாம் வெட்டணும். 3 மணி நேரம்ன்றது ரொம்ப முடியல. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS and remote sensing and more.